ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கும் இந்த வார வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் 11ஆம் இடத்துல இருக்கார். பெண்களால் மகிழ்ச்சி சந்தோஷம், பெண்களால் தேவையற்ற செலவினங்கள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை, அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இதுவும் இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் நன்மைகள் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க அடக்கி வாசிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிய லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், பெரிய ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் குறைவு. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ, புகழ் அந்தஸ்து இருக்கும்படியாக வருமானங்கள் சுமாராக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்தஸ்து புகழ் இருக்குது. சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் பரவாயில்லை. யாரெல்லாம் வேலையில் ட்ரான்ஸ்ஃபரை இன்னர் சேஞ்சஸை ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இல்லைன்னா உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். அதன் காரணமாக தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ்லேயுமே நீங்கள் ரொம்ப அடக்கி வாசிங்க. யாரெல்லாம் சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது பிஸ்னஸை பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் அடக்கி வாசிங்க. ரொட்டீன் லைஃப்பில் பிஸ்னஸில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதை மாத்திரம் பண்ணுங்கள். புது இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இந்த வாரம் எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு சனி 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலும் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அரசாங்க சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் அடக்கி வாசிங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். பட் எதே சமயத்தில் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் எதிர்பாராத தன வரவும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது சூரியன் சாரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வாரம் முழுவதும் எல்லாத்துலேயுமே திருப்தி இல்லாத மனநிலையில் இருப்பீங்க. உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் பேசுகிறதோ டிஸ்கஸ் பண்ணுறதோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அதனால் பின்னாடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க. இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக மகா கணபதியை நல்லா கும்பிட்டு வாங்க.